இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நீங்கள் ஒரு யூசர் நேம் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு 1 பில்லியன் பேர் இருக்காங்கன்னா 1 பில்லியன் பேர்த்தையும் சர்ச் பண்ணிட்டு வராது. இப்போ நீங்கள் தனுஷ்னு ஒரு யூசர் நேம் வைக்க போகிறீங்க அப்படின்னா இருக்க 1 பில்லியன் அக்கௌண்ட்லேயுமே போயிட்டு ஒரு ஆள் தனுஷ் இருக்கானாலாம் பார்த்துட்டு வராது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் DHA அப்படின்னு சர்ச் பண்ணும்போது DHAல ஸ்டார்ட் ஆகிற எல்லா பேரையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கும். தனுஷ், தனபால், இந்த மாதிரி நேம் எல்லாத்தையுமே அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தனுஷ் அப்படின்னு டைப் பண்ணும்போது அது வந்துட்டு அதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அப்பயும் உங்களுக்கு யூசர் நேம் அவைலபிள் இல்லைன்னு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் தனுஷ்குமார் .1 அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த நேமில். அப்போ வந்துட்டு என்ன ஆகிரும், உங்களுக்கு வந்து யூசர் நேம் செட் ஆகிரும். இதுக்கு பேர் தான் டேட்டா பேஸ் இண்டெக்ஸிங். அதாவது எப்படின்னா ஒரு டேட்டா பேஸ்ன்றது வந்து ஒரு டேபிளாக இருக்கும், இல்லைனா ஒரு NoSQL ஃபார்மேட்டில் கலெக்ஷனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 வேல்யூ தான் இருக்கும். ஒன்று யூசர் ஐடி, யூசர் நேம். யூசர் நேமை மட்டும் நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சும்மா அது வந்துட்டு எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்துட்டுலாம் இருக்காது. யூசர் நேம் அதுக்கான டேட்டா அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1 பில்லியன் யூசராக இருந்தாலுமே ஒரு 12 ஸ்டெப்ஸில் இந்த மாதிரி B-ட்ரீ அல்காரிதம் யூஸ் பண்ணி அழகாக பிரித்து அதை எடுத்துடலாம்.